பேருன்னு அவி சூப்பர்லையா நீ இல்ல ஏண்டா அப்படியா ஏண்டா அடிப்பு சேர்க்கல சேர்க்குறாங்க இல்லையா ஏ ஆ ஆ போறான் கொப்பியில விட்டுட்டாங்களா அப்ப தம்பி எத்தனை பேர் நீங்க எத்தனை பேர் குடும்பத்துல 2 பேர் தான் 2 பேர் தானா அதுக்கு ஏன்டா அல்றா இதையும் காட்டு வந்து இந்த இது பொக்ஸ பாரு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் அம்மா எப்படி அம்மா சும்மா கிடைக்கல வடிவ சிரிக்காடா அவளை கிட்டு வாங்கம்மா கிட்டு வாங்க உங்களோட பேருன்னு சொல்லுங்க பேருன்னு புஷ்பமா அழகான பேர் அழகான பேர் என்ன ஈச்சப்பழம் வைக்கிறீங்களா இப்ப அம்மா என்ன ஈச்சப்பழம் ஓகே எங்களோட நண்பர்களுக்கு வச்சுக்கிறோம் நாங்க வேண்டிட்டோம் அதை நீங்க வச்சுக்கோங்க சரியா எத்தனை மணி உங்களுக்கு பாருமா கபடியில் பாருங்க லோக்கர் இருக்குது இங்க பாருங்க லோக்கர் இருக்குது நம்ம தங்கம் காசுகள் கொண்டு வந்ததுக்கு பூட்டெல்லாம் வச்சு நம்ம லொக் பண்ணி எடுக்கலாம் நம்பரை அடித்து லொக் பண்ணி போட்டு பொருட்களை வைக்கலாம் இது ஹோட்டலில் பேரை சொல்ல மறந்து விட்டேன் இது வந்து யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ளே டில்கோ ஹோட்டல் பாருங்க இந்த கார்டில் இருக்கும் அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் வந்து இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோட்டைக்கல்லாறில் எங்களோட வீட்டில் எந்த ஆஃபீஸுக்கு தான் எடுக்கிறேன்றோ என்ன அது வெளியில் இருந்து எடுக்கிறேன்னு இப்போ வந்து ஆஃபீஸுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து எடுக்கிறா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா இப்போ இருட்டுக்குள்ளே போயிடாது. ஏர்லி மார்னிங் 5:20 டைம் இப்போ வந்து போனால் பேய் அடித்து போட்டு பேய்க்கும் பையன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 6 மணிக்கு ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு வந்து யாழ்ப்பாணம் நோக்கி எங்களுடைய பிரயாணம் போன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் வந்து சிறி அண்ணா வந்து இங்கே வந்து இன்னொரு சுற்றி பார்த்துருப்பாரு இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருஷம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு 3-4 நாளைக்கு சுற்றி பார்க்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலி அக்கா ஃபேமிலியும் கூட்டி கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களோட சிறியனை வந்து எங்கள் சித்தப்பா தான். அவர் வந்து போன வருஷம் வந்து 1 வருஷம் ஆறாரு. அப்போ இந்த வருஷம் வந்து வந்திருக்காரு ஒரு 2 கிழமை லீவில். அப்போ அந்த கிழமை லீவுக்குள்ளே வந்து நாங்களும் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேன் புக் பண்ணியிருக்கிறேன் களுவாஞ்சிக்குடியில். அந்த வேனை வந்து 6 மணிக்கு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆக்களை பிக்கப் பண்ணிவிட்டு யாழ்ப்பாணம் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போயிட்டு அங்கே உள்ள நான் பார்க்குற விடயங்களையும் நாங்கள் போகிற இடங்களையும் வந்து ஒரு வீடியோ ஆகி போடணும்னு யோசிச்சினால் அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து திருக்குறள் அட்டாச் பண்ண மாட்டேன். திருக்குறள் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும். அதை மேக் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்போ அப்படி ஒன்றும் செய்யலாது. இப்போ நான் வந்து அவசரமாக 7 மணிக்கு பாருங்கள் எல்லாம் பற்றி எழும்புன 3 மணிக்கு படுத்து இப்போ எல்லாம் பற்றி எழும்புனதுன்னு சொன்னால் திருக்குறையும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறோம்ன்றது இந்த வீடியோ பார்ப்பீங்க. 2 பார்ட்டாக பிரித்து போடுவேன். சின்ன சின்ன துண்டுகளை தேவையான இடங்களில் நான் முக்கியமான பிளேஸில் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு நான் யாழ்ப்பாணம் போகக்குள்ள எல்லாம் யோசிக்கிறோன்னா நல்லெண்ணெய் வண்டி தருவோம்னு சொல்லி நல்லெண்ணெய் வேண்ட இடத்துக்கு போய் நல்லெண்ணெய் வண்டி கொண்டு வரப்போகிறேன். நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் கிடைக்கக்கூடிய இடத்துல போய் நல்லெண்ணெய் வண்டி கொண்டு வரப்போகிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் பார்க்காத இடங்களை நான் காண்பிப்பேன் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்க்காத இடங்களை நிச்சயமாக காண்பிப்பேன். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது புது இடங்களில் போய் ஸ்டே பண்ண அப்புறம் அந்த ஸ்டே பண்ணுற இடங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதில் வந்து என்னென்ன நீங்கள் சிலாக்க வந்து போகாத இடங்கள் கூட நான் போய் காண்பிப்பேன் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி போன இடங்கள் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் போய் பார்த்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக இடங்களை வந்து நாங்கள் தேடி பார்த்து பார்ப்போம் தான் யோசிச்சு போகிறோம். வாங்க நாங்கள் வந்து ஆக்களை பிக்கப் பண்ணிட்டு மட்டக்களப்பு டவுனில் எங்கள் அக்காவும் இருக்கிறாங்க. அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ரிப் கொண்டாடிக்கிட்டு வருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான வீடியோக்கள் நாங்கள் மேக் பண்ணி போகிறது ஒரு சப்போர்ட்டிவாக அமையும்னு சொல்லி வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகிறோம். கொஞ்சம் வாங்க வெயிலாக்குறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகிறது ரெடியாக நிற்கிறோம்.
வேன் எடுத்து தான் 6 மணிக்கு எடுத்துட்டேன் சரியா. இப்போ அக்கா அவங்கள ஃபேமிலியை ஏற்றுறது வந்திருக்கிறேன். ரெண்டா அக்காவோட ஃபேமிலியாக கூட அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சுற்றி பார்க்க போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம். என்னன்னு சொன்னால் 6 மணிக்கு வேன் எடுத்தாச்சு. இவங்கள்ட்ட சொன்னால் 6 மணிக்கு வலிக்கிறதுன்னு சொல்லி வலிக்கிறது நிற்காங்க வரியில்லை. வாங்க வேன் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கணும் கண்ணாலக்குடி, சுற்றி பார்க்கணும் நல்லூர் கோயில் எல்லா இடம் சுற்றி பார்க்க மட்டும் கண்ணாலக்குடி ஆசை. அப்போ இன்றைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ போவோம் ஓட்டு இன்றைக்கு ரெடியாக இருக்கிறோம். வேன் வந்து ஹேருக்கு தான் எடுத்தது. என்ன நடக்கணும் அப்போ வலிக்கிட்டாங்களா? ஹலோ என்ன நடக்குது? வலிக்கிறதீங்களா? சரி சரி வலிக்கிறது என்ன இதுங்களா? நிறைய பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கு எத்தனை நாளைக்கு? இது 5-6 நாளைக்கு நிற்கிற மாதிரி. இது என்னது இவ்வளோ பேக்? என்னது இவ்வளோ? சரி பாருங்க ஜி எவ்வளோ பேக் வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு கிழமை பழக்கு அங்கே நிற்கிற ஐடியா அவ்வளோ என்ன இங்கே வருது. இங்கே ஒழிச்சுக்கிட்டு போடுறாரு பேக்கு. சரி ஓகே 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 வர காட்ட வேணாம். அந்த பேக் அந்த பேக் அவ்வளோ பேக்குடாப்பா. சரி இப்போ என்னது போகிறேன் ஞாபகத்துக்கு ஃபன் ட்ரிப் பண்ணையா? அவன் நல்ல கோயில் கொடுக்க கூடாது. எவ்வளோ தானே கோயில்? ஒரு விட வீட்டு சும்மா நம்மளோட ஒரு மாதிரி தான் என்ன போமா. சரி வாங்க போ. பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா ஏசின்னு சொன்னாங்க. ஏசி எங்க கூலும் வருது இல்லை. ஏசி வருதா? பின்னால வருதா ஏசி? என்ன நம்பர் தானே அது? வேன்காரனுக்கா? வேன்காரனுக்கா? பாத்தீங்களா ஏதாவது சிக்கல். நம்ம வேன் எடுத்து வந்தாதான் சிக்கல். இப்ப என்னன்னா காசு கொடுத்து எடுத்தாலும் நாங்க எடுத்து வந்தா சிக்கல். என்ன பிரச்சனை தெரியுமா? ஏசி ஒழுங்கா வேலை ஏசி நம்ம நமக்குதான் டிரைவருக்கு தான் சொல்றேன். ஏசி வேலையுடைய டிரைவருக்கு தான் சொல்லணும். பிரேக் பிடிச்சாலும் சொல்லணும் டிரைவருக்கு தான். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும்? 5 பேரா? 5 பேரை ஏற்றிட்டு நாங்க வந்து யாழ்ப்பாணம் போறோம். என்ன நம்பி வாராங்க 5. உன்னுடைய 5 பேர் என்ன நம்பி வாரீங்க 5 பேர்? அதுக்குதான் அதான் பெரிய விஷயம். இப்ப எந்த நம்பிக்கையில வாரீங்க? என்னக்குன்னா தெரியா ஏதோ போவோம் மாதிரி இந்த ஆக்சிடென்ட் மிதிச்சா போகுது. உங்களோட சேர்க்கிறேன் யாழ்ப்பாணம். நீங்க என்ன செஞ்சு போகணுங்க சரியானே? அப்ப செக் பண்ணி பார்த்து தண்ணி பார்த்து ஒயில் பார்த்து ஒயிலும் பார்த்து தண்ணியும் பார்த்தது. டயர் 4 தண்டிக்கு டயர் 4 டயர் தானே அண்ணா? டயர் 4 டயர் தானே? 4 டயர் இருக்கு. அது பிரச்சனை. அது பார்த்து 4 டயர் இருக்கு. என்னது ரோட்ட போய் என்ன நம்பி வாரங்க உடனே கவலையா கிடையாது. எல்லாம் சேர்த்துருவோம் கொண்டு. அது பிரச்சனை பயப்படா. வாங்க பயமா இருக்கியா அண்ணா? நம்பிங்க நேரம் என்னடா பயமா இருக்கியா? இல்லையா? லைட்டா பயமா இருக்கியா? என்ன இப்ப நாங்க இதால ஊரம் ஊரணியால போய் கொண்டிருக்கோம். நம்ம வந்து இடையில நிறைய பாலங்கள் இருக்கு.
அது இப்படியா நான் என்னன்னா இரவு அங்கேயே காட்டணுமா அப்படின்னா பிரேக் அடிக்கலாம் காட்டணுமா சரியா நான் சொல்லுவேன் சிலாக்கள் வந்து இரவு நிறுத்தி விடாம ரோட்டுக்கு இறங்கி கண்டபடி ஓடுவாங்க அதெல்லாம் நாங்க பார்த்து தான் போகணும் டீசல் அடிக்கிறதா டீசல் அடிக்கிறதா இல்ல போ நம்ம டீசல் அடிப்போம் நான் தான் அடிக்கிறேன் நான் கெஸ்ட் தான் ஓ நான் தான் இறக்கணும் கெஸ்ட் மாற கூட்டிட்டு போனா அப்படிதான் என்ன இருக்குது தொழிற்காட்டோட ரிப்பார்ட் வீடியோ நான் ரன் பண்ணுவேன் இதையும் காட்டு வந்து இந்த இது பாக்ஸ பாரு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் மக்களே சொல்லுங்க இது அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு காசுக்குரிய வேன் சரியா உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இந்த 1 லட்சம் ரூபாய் காசுக்குரிய படி இந்த வேன் இந்தியான்றதை பத்தி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க சரியா இந்த வேன்லாம் வந்து வாடகை கொடுத்து உழைக்கிறாங்க பெரிய ஒரு விஷயம் தெரியுமா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வேன் எடுத்து ஒரு நாளைக்கு 15,000 வருதுன்னு சொன்னா இப்படி எடுத்து போடலாம் நிறைய பேர் எடுத்து வண்டி போட்டுட்டு இப்படி ரெண்டு கொடுக்கலாம் இப்ப வந்து இன்னொரு விஷயம்னா இப்ப வந்து கதிராம சீசன் சொன்னா தெரியும் வானோட கஷ்டம் அதனால இந்த டிமாண்ட் என்ன சொன்னா 12,000 10,000 ரூபாய்க்குலாம் வேன் கொடுப்பாங்க இப்ப கதிராம ஸ்டார்ட் பண்ணிடுறபடியா நீங்க இல்லாட்டி பரவாயில்ல வச்சு போட்டு போங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா வேன் இல்லை நான் நேற்றுலாம் தேடி பார்த்தோம்னா வேன் இல்லை வேன் எடுக்கிற கஷ்டம் அப்ப அந்த நிலைமையில நாங்க வந்து இப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் கதிராமத்து வாடி வரோம் காட்டு கதிராமத்து நடந்து வர பாத்தீங்களா எப்படி போறாங்க பாத்தீங்களா சந்தேகப்படுகிறேன் இல்லையா வேற நீ இது எப்படி வணக்கம்க்கா வணக்கம் தங்கச்சி என்ன வைக்கிறீங்க ரீச் பண்ணுமா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் எடுக்கலாமா எவ்வளோ பேக் தாங்க ஒன்று தாங்களேன் ஒன்று தாங்க நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் ஒன்று தாங்கண்ணா சரி தாங்க அப்படி தாங்க நம்ம நான் சாப்பிடுவேன் தாங்க கொடுங்க இல்லை பரவாயில்ல வச்சு கொடுங்க இல்லை மாத்த வச்சு கொடுங்க மிச்சத்தை ரைட் அம்மா எப்படிம்மா சும்மா கிடைக்கல வடிவ சிரிக்காடா அவளை கிட்டு வாங்கம்மா கிட்டு வாங்க உங்களோட பேருன்னு
சொல்லுங்க பேர் புஷ்பம். புஷ்பமா? அழகான பேர், அழகான அழகான பேர். என்ன ஈஜபலம் இருக்கீங்களா? இப்போ அப்போ என்ன ஈஜபலம்? ஓகே. எங்களோட அன்பளிப்பை வச்சுக்கணும். நாங்கள் வேண்டிட்டோம், அதை நீங்கள் வச்சுக்கணும். சரியா? எத்தனை வழியில் உங்களுக்கு? ஓகே. வாரமா? நல்ல லட்சமா இருக்கா வேணே? வாயா வாய். இந்த வா சொல்றேன், வா சொல்றேன். தம்பி ஸ்கூல் போறலையா நீ? போற கிட்ட வா. பேர் என்ன? அவி. ஸ்கூல் போறலையா நீ? இல்ல. ஏண்டா? அப்படியா? ஏண்டா? படிப்பு சேர்க்கல. சேர்க்கறாங்க இல்லையா? ஆ ஆ போறான் கொப்பியில விட்டுட்டாங்களா? அப்ப தம்பி எத்தனை பேர் நீங்க? எத்தனை பேர் குடும்பத்துல? 2 பேர் தான். 2 பேர் தானா? அதுக்கு ஏன்டா அல்றா? பேர் என்னடா? அவி. அவியா? சரி, கண்கலங்கி அவனுக்கு. வாடா கொண்டா கொண்டா கொண்டா. கொடுத்தாச்சா? கொடுத்தீங்களா? ஆஹா, ஓகே ஓகே, சரி. நான் கொடுக்க வழி கொடுத்தீங்களே. வாங்க, பயமா இருக்கு. இங்க வாங்க. பேர் என்ன உங்க? அந்த பேர் சொல்ல திரேசி. இங்க பாருங்களா இருக்குது. என்ன தொழில்? கூலி வேணும். என்ன கொழி? கனவு கொழி இல்லையா? கொழி என்ன காய்ச்சல்? அப்படி எனக்கு காய்ச்சலா? எத்தனை பேர் கொடுக்குறது? என்ன பயமா இருக்கு? கிட்ட வர கிட்ட வாங்களேன். விளங்குதுல காய்க்குது. வீடியோ எடுக்க சரியா? பிரச்சனை இல்லையா? ஆளுக்கு ஆளுக்கு நல்ல சாப்பாடு வடி சரியா? வரைய வைத்து என்ன கண் கணக்கு இப்போ நீங்க கத்துரு காயப்பட்டீங்களா? நீங்க எங்க இருந்தா காயப்பட்டதா? யுத்தத்துல காயப்பட்டீங்க. எத்தனை பேர் குடும்பத்துல? 5 பேர். அப்ப நாங்க வாரம் போயிட்டா அம்மா ஓட்டலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டோம். சரியான வேர்வையாக கிடையாது. ஏலாம் அது கிடக்கு. சரி, இப்போ கடும் வேர்வையோட வெக்கையோட வந்து சேர்ந்துருக்கோம். சரியான வெக்கையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சரியா 4 மணி. நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு போவோம். இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. நான் கொஞ்சம் இருந்தேன், இருந்தால் டயர்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்தது. நான் வந்து கொஞ்சம் இருந்தேன். நாங்கள் தான் போயிட்டாங்க ரூமுக்கு. இப்போ எனக்கு வந்து ரூம் தந்துருக்குறாங்க, கார்டு கொண்டு தந்தவங்க. பார்ப்போம், ரூம் வந்து பார்ப்போம். எத்தனை நம்பரும்? 205 205 205 சொன்னா இந்த 21 10 செகண்ட் ஃப்ளோர்னே. ஓகே, இப்போ நாங்கள் 205க்கு போக போகிறோம். 205 போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, படுக்க போகிறோம். படுத்து போட்டு நம்ம ரூம் காட்டுமா கொஞ்சம் ஒரு 5 மினிட் கொஞ்சம் தூங்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தூங்கிட்டு நம்ம ரூமை காட்டுவோம். 21 22 29 23 24 28 27 25 ரைட். வா சூப்பர். பிறகு காட்டை வந்து இதுக்குள்ளே வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் படுப்போம். நல்லா இருக்கு ரூம் நல்லா இருக்கு. கொஞ்சம் படுப்போம். ஒரு 5 நிமிஷம் படுத்து போட்டு வாரம். கொஞ்சம் பொறுங்க வாரம். அம்மா சரி, ஓகே காணும்.
காணும் படுத்தது. இப்போ நாங்கள் ரூமை பார்ப்போம் வேணே. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரையா, கொஞ்சம் மொத்தம் அடிச்சு வரையா, மொத்தம் அடிச்சு வாருண்ணா, மொத்தம் அடிச்சு வந்து நம்ம ரூம் பாத்ரூம் காட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ரைட், இப்போ நாங்கள் வந்து ரூமை பார்ப்போமே, ரூமை காட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கபட்டுக்கு பாருங்கள், லொக்கர் இருக்குது. இங்கே பாருங்கள், லொக்கர் இருக்குது. நம்ம தங்கம் காசுகள்னு கொண்டு வந்து அதுக்குள்ள கூட்டலாம் வச்சு நம்ம லொக் பண்ணி எடுக்கலாம். நம்பர் அடித்து லொக் பண்ணி போட்டு பொருட்களை வைக்கலாம். இது ஹோட்டலோட பேரை சொல்ல மறந்து விட்டேன். இது வந்து யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ளே டில்கோ ஹோட்டல் பாருங்க, இந்த கார்டில் இருக்கும். கார்டு தான் இருக்கேன். உனக்கு எது நம்பரும்? உனக்கு எத்தனை நம்பரும்? 210 208. இங்கே டில்கோ ஹோட்டல் மேல் நல்லா இருக்குது, ரூம் நல்லா இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? ஏன் தண்ணி இருக்குது. வடிவ இதில் இருக்கலாம், வடியை இருக்கலாம். இருந்து வடியை காலை தூக்கி போட்டுட்டு வடியை காய்ச்சி கொண்டு இருக்கலாம். ஃபிட்டாக இருக்குது. டீயும் குடிக்கலாம். டீ குடிக்கலாம். இந்த டீ போட்டெல்லாம் இருக்குது. டீ போட்டை காட்டுங்க. டீ போட்டெல்லாம் இருக்குது. ஏசி ஆன் பண்ணும். ஏசி ஆன் பண்ணும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. ஓகே, டபுள் பெட். சிங்கிள் ஆள் தான், டபுள் பெட் இருக்குது. டிவியும் இருக்குது. டிவியில் என்ன பண்ணுவோம்? விஜய் டிவி, அதெல்லாம் தமிழ் சேனலாக இருக்குது. ஓகே, அது காப்பிரைட் ஆகும். நம்ம கூட போட்டோம்டா. ஓகே, நாங்கள் வந்து பாத்ரூம் பார்ப்பாங்க. பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடம் ஒருக்கா பார்ப்போம் இப்படி இருக்கு, காட்டும். சூப்பராக இருக்கேனே. ஓகே, இதுக்குள்ள குளிக்கலாம். இதுக்குள்ள குளிக்கிறது தானே, குளிக்கிற இடம் தானே. ஓகே, இந்த இருக்கு. இங்கால ஃபுட் போட்டர், இங்கால ஃபுட் போட்டர், ரெண்டையும் சமனாக எடுத்தோம்னு சொன்னால் நம்மளை நம்ம தேவையான ஃபுட் போட்டர் எடுத்துகிட்டு கொள்ளலாம். அளவான சூட்டில் வருது. நம்ம சுடு தண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். சுடுதண்ணி இந்த சுடுதண்ணி தான் டீ போடக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஹோட்டு கேத்தல் இருக்குது பாருங்கள். இங்கே டீ போட்டில் வந்து கேத்தல் இருக்குது. கேத்தலுக்கு நாங்கள் தண்ணியை ஊற்றி போட்டு டீ போட்டு குடிக்கலாம். டீ போட்டு இருக்குது. அப்போ அது அந்த தண்ணி எடுத்து டீ என்ன போட்டு குடிச்சிடாதீங்க. மற்றது பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் இருக்குது. ஹேர் ட்ரையர் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து பசிக்குதான், ரெஸ்டாரண்ட் போவோமா, சாப்பிடுவோம் மாதிரி. பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கிற தம்பி பாருங்க, என்ன மருமகன் தான், அக்காட மகன். உங்களோட பேர் என்ன? நேரு. வேறு பேர் வந்து நேருக்குட்டி. எங்களோட நேருக்குட்டி தான், நான் வளர்த்துக்குள்ள என்ன பொறுத்தாச்சு பேசுவார். ஓகே, வாங்க நம்ம வந்து சாப்பிட போவோம். எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் சாப்பிட போவோம் இருக்கிறோம். இதுக்கு ஒரு அடிக்கிறார், டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணி போட்டுக்கிறேன். டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணி போட்டு படுத்துட்டு. ஓகே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணதை வாங்க போவோம், சாப்பிடுவோம். அடிச்சுடுவாங்க எங்க மெட்டதுன்னு சொன்னா ரூம் என்ன வரலையா நீங்க ரெஸ்டாரண்ட்? அப்ப உங்க ரூம்ல டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணி போட்டுக்கிறீங்க. ஆள் உள்ளுக்கு இருந்தா டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணி போய் விட்டார போட்டீங்களா? வந்து சரி, நாங்க சாப்பிட வரோம். பாய். அவரை வந்து எங்களை
வந்து இப்படிலாம் உங்களுக்கு யாழ்ப்பாணம் கூட்டிக் கொண்டு காட்டு கொண்டு போட்டு முடிவு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஒருக்கா வாங்க, நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட பசிக்குது. என்ன பசிக்குது. மற்றது நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்டுட்டு இன்றைக்கு வந்து இன்றைக்கு போயிடாது. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் நாங்கள் வந்து நல்லூரில் சந்திப்போம். சரியா? இப்போ வந்து நாங்கள் டின்னர் ஈவினிங் சாப்பாடு சாப்பிடுமா? ஈவினிங் சாப்பாடு சாப்பிடுவோம். டீ குடிக்கிட்டு சாப்பிடுவோம். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, நம்ம நாளைக்கு குளிப்போம். எப்படி வேலை சாப்பாடு ஓட பண்ணிட்டீங்களா? ஓட பண்ணிங்க சாப்பாடு வீட்டை சாப்பிடல. இங்கே சாப்பிட போறீங்களா நீங்க? ஒரு டீ அண்டு குடிக்குது யோசிப்போம். என்ன டீ அண்டு குடிக்கும் உங்களை எடுத்தாச்சு. மாட்டு படுத்தாரு அவரு. டீக்கப் இல்லையா தம்பி? டீ உண்டு. காஃபி தான். ரெண்டு மூன்று 3. ஓகே, அப்போ எல்லாம் குடிச்சிங்க. ஓகே, நாங்கள் டீயை குடிச்சு போட்டு சாப்பிட்றத காட்ட மாட்டோம். ஏன்னா நாங்கள் வழிய ஃப்ரீயாக இருந்து சாப்பிடணும். கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டாதான் நாங்கள் அடுத்த பயணம் நாங்கள் செய்யலாம். ஓகே பாய், அடுத்த வீடியோட சந்திப்போம்.